ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2024 ஆண்டு மார்ச் மாதம் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு ஆறுதல் அடைவார்கள். மத்தேயு 5:4 சொல்கிறது, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். துயரத்தை தொடர்ந்து தேவனுடைய ஆறுதல் கடந்து வருகிறது. தேவனுக்கேற்ற துயரம் தேவனிடத்திலிருந்து நிச்சயமாகவே ஆறுதலை பெற்றுத்தரும். துயரப்படுகிற தேவ பிள்ளைகள் கர்த்தருடைய ஆறுதலின் அன்பு சட்டைகள் தங்களை அரவணைக்கிற வரையிலும் தேவ பிரசன்னத்திலே காத்திருக்கிறார்கள். நம் தேவனுடைய பெயர் சகல விதமான ஆறுதலின் தேவன் என்பதாகும். 2 கொரிந்தியர் 1:3 வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 61ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களில், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் கிறிஸ்து வெளிப்பட்டார். அவரே இஸ்ரவேலுக்கு ஆறுதல். லூக்கா 2:25 தாங்க முடியாத துயரங்கள் உங்கள் இருதயத்தை தாக்கும்போது உடனே கர்த்தருடைய சமூகத்துக்கு ஓடிப்போய் அங்கே உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள். ஒருவேளை அது உங்களுடைய வீட்டு ஜெப அறையாக இருக்கலாம், அல்லது தேவாலயமாய் இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு தனிமையான இடமாய் இருக்கலாம். கர்த்தருடைய சமூகத்தை தேடி ஓடிப்போய் மனக்லேசங்களை தேவ சமூகத்தில் இறக்கி வையுங்கள். நிச்சயமாகவே நீங்கள் ஆறுதல் அடைவீர்கள். மனபாரங்கள் குறைந்து போகும், கவலைகளெல்லாம் மாறிவிடும். அப்பொழுது கர்த்தர் உங்கள் அருகிலே வந்து ஒருவனை அவன் தாய் தேற்றுவதைப் போல தேற்றுவார். நிச்சயமாகவே நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். எரேமியா 31:13 ஏசாயா 57:18 சொல்லுகிறது, அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன், அவர்களை நடத்தி திரும்பவும் அவர்களுக்கு அவர்களிலே துக்கப்படுகிறவர்களுக்கும் ஆறுதல் அளிப்பேன். அநேகர் தங்கள் துயரங்களை கர்த்தருடைய பாதத்தில் இறக்கி வைப்பதில்லை. துக்கங்களை சுயமாக சுமந்து தொடர்ந்து போகிறார்கள். சங்கீதக்காரர், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார் என்று சொன்னதைப் போலவே 55ஆம் சங்கீதம் 22ஆம் வசனம். அப்போஸ்தலனாகிய பேதுருவும் கூட, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்துவிடுங்கள் என்று 1 பேதுரு 5:7 எழுதுகிறார். துயரத்தோடு தன்னண்டை வருகிற ஒருவரையும் அவர் புறம்பே தள்ளுவதில்லை. யோவான் 6:37 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று அன்போடு அவர் அழைக்கிறார். மத்தேயு 11:28 அப்போஸ்தலனாகிய பவுல், நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம் என்று 2 கொரிந்தியர் 1:3 எழுதுகிறார். தேவப்பிள்ளைகளே, ஆறுதலின் தேவனால் நிச்சயமாகவே நீங்கள் ஆறுதல் அடைவீர்கள். இன்றைய நினைவிற்கு ஏசாயா 40:1-2 வசனங்கள். என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள், எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும் அதற்கு கூறுங்கள். இன்றைய வேத வாசிப்பு காலை என்னாகமம் 28, 29 மற்றும் 30ஆம் அதிகாரங்கள். மாலை மார்க்கு 8ஆம் அதிகாரம் 2-38ஆம் வசனம் முடிய. அன்புக்குரிய அன்றென்றுள்ளப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். கவலையோடு கண்ணீரோடு இருக்கிறீர்களா?
உங்கள் பாரத்தை கர்த்தர் மேல் வைத்து விடுங்கள். அவர் உங்களுக்கு ஆறுதலை கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.